மாண்புமிகு முதலமைச்சரின் தனிப்பிரிவிலிருந்தும் மற்றும் இந்த தென்கனிக்கோட்டையில் வசிக்கும் பொதுமக்களிடமிருந்து பல முறை பெறப்பட்ட ஒரு புகார் என்னவென்றால், காந்தி தெருவில் இருக்கின்ற திரு சுதாகர் என்பவர் மருந்து கடை வைத்து கொண்டும் பக்கத்தில் ஒரு அறையில் போலி மருத்துவம் செய்து கொண்டிருப்பதாகவும் இதனால் பல நோயாளிகள் பாதிக்கப்பட்டதாகவும் தகவல் வந்து கொண்டிருந்தது. ஆகையால் இன்று நானும் ஒசூர் சரகத்தை சேர்ந்த மருந்து கட்டுப்பாளர் திரு அதியமான் மற்றும் விஓ கிராம நிர்வாக அலுவலர் திரு கோபால் அவர்களும் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் இன்று சோதனை செய்தபோது மேற்படி நபர் 2-3 நபர்களுக்கு சிகிச்சை அளித்துக் கொண்டிருந்தார். அவரை கையங்கலமாக பிடித்து அவரிடம் இருந்த மருந்துகள் மற்றும் அனைத்து உபகரணங்களும் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்து சட்டபூர்வமான நடவடிக்கை எடுக்க ஆவணம் செய்யப்பட்டுள்ளது. ஆகையால் பொதுமக்கள் அவர்கள் இனி அரசு மருத்துவமனைக்கும் அருகில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சென்று சிகிச்சை பெற்றுக் கொள்ளுங்கள். யாரும் இந்த மாதிரி போலி மருத்துவரிடம் சென்று சிகிச்சை பெற வேண்டாம் என்று அறிவுறுத்துகிறேன். இல்லை சார், இது நிறைய இந்த கிராம பகுதியெல்லாம் நிறைய நாங்கள் இப்போ ஒரு 6-7 பேர்த்த அரெஸ்ட் பண்ணிட்டோம். போன வாரம் மாவட்ட ஆட்சியாளரின் தனி கவனத்தின் பேரில் இந்த நிகழ்ச்சி இன்னும் தொடரும். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஏரியாலேயும் லிஸ்ட் இருக்குது. மறுபடியும் இதை கண்டினியூ பண்ணுவோம். அதனால் இன்னொரு 2-3 மாதத்தில் நாங்கள் எங்களால் ஒரு 90% போலி டாக்டர்களை கண்டிப்பாக ஒழித்து விடுவோம். இதுக்கு உங்களை மாதிரி ஊடக நண்பர்களும் பொதுமக்களும் உதவி செய்ய வேண்டும். சார், இங்கே இன்னொரு பொதுமக்கள் கிட்ட ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அங்கே அருகாமையில் இருக்கிற ஆரம்ப சுகாதார நிலையத்தை அவங்களோட ஆதரவோடு தான் அவங்க எல்லாம் செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு. இல்லைங்க, அது தவறுங்க. அதில் என்னன்னா லேட் ஆகுது அல்லது இவர்கள் போன உடனே வைத்தியம் கிடைக்கிறதில்ல. அந்த மாதிரி நாங்கள் ஒரு ப்ராப்பராக ஒரு ஸ்கீமேட்டிக்காக பண்ணுவோம். ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம், ஒரு இது பண்ணுவோம். காய்ச்சல்னா இப்போ அந்த போலி டாக்டர் அப்படி இல்லை. போனோன்னு ஒரு ஊசி போடுறாங்க, ஒரு மருந்து கொடுக்குறாங்க, அவன் நோயாளி அடுத்த வேலையை பார்க்க போகிறான். நம்ம அரசு மருத்துவமனை அப்படி செய்ய முடியாது. நம்ம அது என்னென்னு தீவிர சிகிச்சை செய்யணும். எல்லாமே நல்லா தான் செய்யுது. சொல்லப்போனால் தமிழ்நாடு இந்தியாவிலே ஒரு முதன்மையான ஒரு சுகாதாரத்தில் நம்பர் 1 இருக்கிறது உங்களுக்கும் தெரியும். இங்கே படிப்பறிவு கம்மியாக இருக்குது. ஆகையால் அதை இந்த போலி மருத்துவர்கள் பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதை இன்னொரு 3 மாதங்களில் மாவட்ட ஆட்சியரின் தலைமையில் கண்டிப்பாக இதை ஒழித்து விடுவோம். தேங்க்யூ.